அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி ரிசல்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். டேட்டு 23/3/2024. வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 208934 தான் கொடுக்கப்பட்டது. நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்தோம் நேற்று ரிசல்ட்டுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஏபிசிக்குள்ளே 9 வந்திருந்தது. நான் ஆல்ரெடி கெஸ்ஸிங்குள்ளே சொல்லியிருந்தேன். நம்ம இதில் வராத நம்பர் 9 ஏ போர்டில் வரும்னு சொல்லியிருந்தேன். சில ஐடியாக்கள் சொல்லியிருந்தேன். முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு நேற்று ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கலாம். சரி வாங்க அடுத்த கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஏபிசிக்குள்ளே என்ன நம்பர் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 58 இருக்குது, இங்கேயும் 58 இருக்குது, 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது, 93 இருக்குது, இங்கேயும் 93 இருக்குது, 84 84 43 43. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை திருப்ப ஒரே நம்பர்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு ரிசல்ட்டு தான் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எப்படி ரிசல்ட் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 87 இருக்குது, 87 இங்கே கிராஸ் பண்ணுமா அப்படின்றது தான். இங்கே பாருங்கள் 937 இருக்குது, 937 கிராஸ் பண்ணுமா. அதனால் ஃபஸ்ட்டில் ஏ போர்டில் 7 எடுத்துக்கலாம். 7 எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 37 இருக்குது, 37 கிராஸ் பண்ணலாம். அப்படி அதுக்காக நம்ம 37 எடுக்கிறோம். 8737 8737 வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம 6 எடுக்க போகிறோம். 6 ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும் 6 ஏன் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 583 இருக்குது, இங்கே பாருங்கள் 583 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இப்போ 496 என்ற அடிப்படையில் 6 வருமானு பார்க்கணும். அதனால தான் நம்ம 6 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் என்ன நம்பர் வரும்னு எதிர்பார்க்க போகிறோம். பி போர்டை பொறுத்தவரையிலையும் 5 தான் நம்ம ஆப்ஷனுக்குள்ளே எடுக்க போகிறோம். ஏன் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4595 வருமானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 4595 இருக்குது. ஒருவேளை 5 பி போர்டில் வருமானு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 4585 இருக்குது. ஒருவேளை 895க்குள்ளே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 85 இருக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள் 4595 வரவும் வாய்ப்பு இருக்குனால நம்ம 5 எடுக்கிறோம். 35ன்ற ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 35ன்ற ஆப்ஷனும் இருக்குது. அதனால் 835ன்ற ஆப்ஷனுக்குள்ளே 5 வரலான்ற ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் போர்டுக்குள்ளே என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 1 தான் எடுக்க போகிறோம். ஏன் 1 எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 31 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 31 இருக்குது, 41 இருக்குது. ஒருவேளை இந்த அடிப்படையில் 931 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 431 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 431ன்ற அடிப்படையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குனால 1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயே 0 எடுக்க போகிறோம். ஏன் 0 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 30 இல்லை 90 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 0வும் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சி போர்டில் தான் என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட் ஆப்ஷன் 8 தான் எடுக்க போகிறோம். ஏன் 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 48484848ன்ற வர ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் 38ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 438ன்ற ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4838ன்ற வர ஆப்ஷன் இருக்குனால 8 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1 தான் எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 41 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 31 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 41 என்ற அடிப்படையில் நம்ம 1 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 5 தான் எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 45 டைரக்ட் ஆப்ஷனுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 045 வரணும். அதனால்
345 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 345 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 44 இருக்குது, 04 வந்திருக்கு. ஆனால் 044 வந்துச்சு. ஒருவேளை 5 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குனால 5 எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் ஆல் போர்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் நம்பர் 658 715 701 605. ஆல் போர்டை பொறுத்தவரை என்ன தரலான்னு பார்த்தீங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5-1 தரேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரா நம்பரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 3 அடிச்சிருந்தது, இங்கே 3 அடிச்சிருந்தது. ட்ரா நம்பரு 3 அடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருந்தது. இப்போது 666 இருக்குது. இப்போது 6 வருமா இல்லை 4 வருமா? 4 ஏற்கனவே ரிசல்ட்டுக்குள்ளே அதிகமாக இருக்குன்றத பட்சத்தில் 4 எடுக்க வாய்ப்பு இருக்குமான்னு டவுட்டு தான். 6 இருக்குது, ஆனால் 66 இருக்குது. 66க்குள்ளே ஏதாவது ஒரு 6 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் 5ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கேன். 5-1 ஆல் போர்டில் எடுத்திருக்கேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி விளையாடுங்க. இல்லை உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே வேறு ஏதாவது மாறுதல் வந்தால் அதை போட்டு விளையாடுங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையில் ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுக்க மேலும் முயற்சி செய்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.